கூட பேசுகிற வேத வசனம் கடந்த வாரம் வாசித்தது போல வாசிங்க. கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த இடத்துல வாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம மேல எப்படி வருதாமா? கிறிஸ்து இயேசுவினால் வருது. அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வருகிறதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தாரா? கிரயம் செய்தார். அல்லது அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டார். அந்த ஜீவனை விட்டதின் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேல வருகிறது. ஆமென் என்று சொல்லுவா. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மால வர்றதுக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். ஆமென். மீட்டு கொள்ளுவாரா? மீட்டு கொள்ளுவாரா? கொண்டாரா? முடிச்சுட்டு டன். ஆமென். முடிந்தது. அதனால தான் சொல்றாரு எல்லாம் முடிந்தது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ மீட்டு கொண்டார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஒன்று ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேலே வருகிறதுக்கு ஏசப்பா சாபத்தின் பிரமாணத்திலிருந்து அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணத்திலிருந்து தேவன் என்னை என்ன செஞ்சார்னா விடுதலை பண்ணிவிட்டார். ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் மேலே வருகிறதுக்கு தேவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். இந்த வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 70, 71, 72, 73, 74 எல்லாரும் வாசிப்போம். மைக்கில் வாசிக்க கேட்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். எத்தனாவது வேத வசனம்? 73. ஆபிரகாம் 72. அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றும்படி. இதுதான் முக்கியமான வார்த்தை. சொல்லுங்க, அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு இட்ட ஆணைனா என்ன? சத்தியம் என்ன சொல்றாரு? நான் உன்னை மெய்யாகவே, அதாவது உடன்படிக்கை, அதாவது 12 அழைக்கிறாரு, 15 தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. அதுதான் ஆணை. 15 ஆபிரகாமோட என்ன பண்றாராமா? உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணிட்டு சொல்றார், உடன்படிக்கை பண்ணிட்டு நான் உனக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுக்கு வராருன்னா இந்த 7 வித ஆசீர்வாதத்துக்கு வரார். அப்போ ஆபிரகாமுக்கு இட்ட அந்த 7 வித ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் யாரை அனுப்பினாராமா? இரட்சகரை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மோசே வந்தாரோ முழு உலகத்துக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வந்து என்ன பண்றாராமா? 74 தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்று, சொல்லுங்க, தம்முடைய சத்துருக்களினுடைய கையிலிருந்து அல்லது தம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் முதல்ல என் மேல வருகிறதுக்கு முதல்ல நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டாராமா. ரெண்டாவது சொல்றாரு சத்துருவினுடைய கையிலிருந்து. சொல்லுங்க, என்னவாமா? எந்த கையிலிருந்து மீட்டு கொண்டாராமா? சத்துருவினுடைய கையிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தத்தை சிந்தணும், எதற்காக அவர் ஜீவனை விடணும்னா சத்துருவின் கையிலிருந்து என்னை மீட்டெடுக்கணும். ஜான் கென்னத் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் ஒரு நாள் அப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்கிறாரு.
ஏன்னா அவர் அழகு இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது மனைவி, அதாவது நல்ல வயசாயிடுச்சான திருமணமாகலை, ஒன்றுமே இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. ஒரு நாள் அவர் அப்படியே சோகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கிற பொழுது சாத்தா வந்து கேட்டான், ஜான் கென்னத், ஏன் இவ்வளவு சோகமாக உட்கார்ந்துருக்கிற, ஏன் என்னாச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ உடனே ஜான் கென்னத் சொன்னார், அதாவது நான் பாரு எப்படி அழகு இல்லாமல் இருக்கிறேன் பார்த்தியா, எனக்கு இன்னும் திருமணமாகலை, எங்கள் அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு வீடு இல்லை, அது இல்லை. அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படிங்கிற பொழுது, நான் முதல்ல அழகாக மாறணும் அப்படின்னு ஜான் கென்னத் சொன்னாப்படையா. அப்போ உடனே சாத்தான் சொன்னான், உனக்கு அழகாக தானே மாறணும், நாளைக்கு காலையில் நீ தூங்கி எந்திரிக்கிற பொழுது பாரு நீ அழகாயிருவே அப்படின்னு சொன்னானா. அப்போ உடனே அதே மாதிரி ஜான் கென்னத் நைட் தூங்கினாரு. காலையில் எழும்பி போய் கண்ணாடி முன்னாடி பார்க்குறாரு, எப்படி இருக்கிறா, அழகாக இருக்கிறார். அடுத்த நாள் மறுபடியும் சாத்தான், என்ன ஜான் கென்னத் சந்தோஷமாக இருக்கிறாயா, எனக்கு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படின்னானா. அதுதானே, நாளைக்கு பாரு உனக்கு வீடு வரும் அப்படின்னோட வீடு வந்துருச்சு. அடுத்த நாள் மறுபடியும் வந்து ஜான் கென்னத், என்ன இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படிங்கிற பொழுது, எனக்கு ஒன்று மனைவி ஒன்று வேணும்னு கேட்டாராம். அப்போ உடனே ஜான் கென்னத் சாத்தான் சொன்னானா, சரி சரி விடு, நாளைக்கு உனக்கு உன்னை தேடி ஒரு பெண்ணு வரும், உனக்கு திருமணமாக அப்படிங்கிற பொழுது, இவன் எதையெல்லாம் கேட்டானோ, காரு கேட்டா, வீடு கேட்டா, மனைவி கேட்டா, பிள்ளை கேட்டா, சொத்தை கேட்டா, எல்லாம் இவன் கேட்டது எல்லாம் சாத்தான் கொடுத்துட்டே இருந்தான். சாத்தான் கொடுத்துட்டே இருந்தா, யோசிக்கிறோம், சாத்தான் கொடுத்துட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் ஒரு வெத்து பேப்பரை எடுத்துட்டு ஜான் கென்னத்துக்கிட்ட சாத்தான் வந்தானா. ஜான் கென்னத் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற பொழுது, பாரு நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது, உடனே சாத்தான் கேட்டானா, எனக்கு இந்த வெத்து பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டு கூட அப்படின்னானா. என்னது வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறதா, எப்படி அப்படின்னோடனே சாத்தான் கேட்டானா, இங்கே பாரு, நீ என்ன அழகு இல்லைன்னு கேட்டேன், உனக்கு அழகு கொடுத்தேன், மனைவியை கேட்ட, பிள்ளையை கேட்ட, வீட்டை கேட்ட, நீ என்னவெல்லாம் கேட்டையோ அதெல்லாம் கேட்ட, நீ அதெல்லாம் கேட்ட, நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் இப்போ ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து தானே கேட்குறேன், ஒரே நீ இத்தனை கேட்ட நான் கொடுத்தேன், உனக்கு என்ன செய்கிறேன், கையெழுத்து தானே கேட்குறேன் அப்படிங்கனோடனே யோசித்து என்ன பண்ணிட்டானா, சரி கையெழுத்து, சரி இத்தனை நீ கொடுத்தேன், நீ கையெழுத்து மட்டும் தான் கேட்குறேன்னு என்ன பண்ணிட்டானா, கையெழுத்து போட்டு கொடுத்தான். அதில் எழுதி இருந்ததா, அதுக்கப்புறம் தான் எழுதுனானா சாத்தான். கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இது எழுதுனா, ஜான் கென்னத், இனிமேல் நீ உனக்கு சொந்தமல்ல, ஜான் கென்னத், நீ இனிமேல் உனக்கு சொந்தமல்ல, நீ எனக்கு சொந்தம், உன்னையும் உன் ஜீவனையும் எனக்கு நீ கொடுத்து விட்டாய், உன் ஜீவனுக்கு நீ என்ன இல்லை அதிகாரியில், அப்படின்னா உன்னுடைய உசுருக்கு நீ உத்தரவாதி அல்ல, இனி உன்னுடைய உசுருக்கு நான் தான் உத்தரவாதி, நான் உன்னை எப்படி ஆளுகை செய்கிறனோ அப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று அந்த வெத்து பேப்பரில் எழுதிருந்துச்சு. அதுக்கு கீழே ஜான் கென்னத் என்ன ஆய்ந்தாரே, கையெழுத்து போட்டுதார். அப்போ அன்றையிலிருந்து ஜான் கென்னத் யாருக்கு சொந்தமாக மாறிட்டாரு, சாத்தானுக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர், என்ன சொல்றாருன்னா, சாத்தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, ஆனா எதை எடுத்துக்குவா, ஜீவனை எடுத்துக்குவா, உசுரை எடுத்துக்குவா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா ஜான் கென்னத்தினுடைய உசுரு சாத்தான் கையில போயிடுச்சுன்னா, சாத்தான் ஜான் கென்னத்தை எப்படி இயக்குறாரோ, உட்கார்னு அதுதான் சாத்தானின் அடிமைத்தானோ, அதுதான் என்னது, சாத்தானினுடைய அடிமைத்தனம், அதுதான் சாத்தான். அதாவது இன்னைக்கு சாத்தான் அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி எல்லாமே கொடுப்பா, ஆனா முழு கண்ட்ரோலை யாருக்குள்ள வச்சிருப்பா, சாத்தான் அவனுக்குள்ள வச்சிருப்பா. இன்றைக்கு அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. நல்ல கரந்தட்டுமா, அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து சத்துருடைய சகல வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்க, அது சத்துருவின் கையிலிருந்து மீட்டெடுக்கத்தக்கதாய். அப்படிதான், அதாவது சத்துருவின் கையில் இருக்கிற ஜான் கென்னத்தை விடுதலையாக்க. நல்ல கவனிங்க இந்த இடத்துல, சத்துருவின் கையில் இருக்கிற ஜான் கென்னத்தை, அல்லது சத்துருவினுடைய கையில் இருக்கிற ஜான் கென்னத்தினுடைய ஜீவனை எப்படியாமா, சத்துருவினுடைய கையில் இருக்கிற ஜான் கென்னத்தினுடைய ஜீவனை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஜீவனையே தந்தார். நல்ல கரந்தட்டுமா, தனது சொந்த ஜீவனை. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஜீவன் சாத்தானின் கையில் இருக்கிறது, உன்னுடைய உயிர் சாத்தானின் கையில் இருக்கிறது, உன்னுடைய சரீர கண்ட்ரோல் சாத்தானின் கையில் இருக்கிறது. அந்த சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். திரும்ப சொல்லுங்க, என்னுடைய ஜீவனை
என்னுடைய ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கத்தான். நல்லா அந்த வார்த்தையில நிலுங்க. சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சத்துருவின் கையிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். நல்லா அந்த மைண்ட் செட்டிங், அந்த மீட்டு கொண்டார். சாத்தானே, இனி என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என் ஆவியில, என் ஆத்துமால, சரீரத்தை என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நம்ம இன்னும் சத்துருனுடைய பிடியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இதில் நான் இதெல்லாம் எனக்குள்ள இருக்குதுன்னா நம்ம இன்னும் யாருடைய கையில் இருக்கிறோன்னா சாத்தான் கையில் இருக்கிறோம். வேதத்தில் வாசிச்சோம் அப்படின்னா, யாத்திராகமத்தில் வாசிக்கிற பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போம், 1ஆம் அதிகாரம் 11வது வேத வசனத்தை வாசிங்கள. யாத்திராகமம் 1:11. அவர்களை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை ஒடுக்கும்படி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துக்குள்ள இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நல்லா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துக்குள்ள அடிமையா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அவங்க போய் எங்க தங்குறாங்க? எகிப்துல போய் தங்குறாங்க. 430 வருஷம் ஆயிருச்சு. இப்போ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவனை என்ன பண்ணானா? ஒடுக்கினான். இந்த பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாகும், இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு அடையாளமாகும். இந்த இடத்துல நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, சாத்தான், பார்வோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை, மறுபடியும் அந்த வசந்த வாசிமா 1:11வது வேத வசனம், அப்படியே சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. இப்ப பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கினானோ அது போல சாத்தா இன்னைக்கு டெய்லி நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ஒடுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிற அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு துக்கம் நம்ம இருதயத்தில் வந்துடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கேள்விப்பட உடனே நம்ம ஆவி என்ன பண்ணிடுது? உடனே நொறுங்கி இருந்து ஒடுக்கும்படி. அடுத்து 13 வாசிமா. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் நடத்தினார்கள். முதல்ல ஒடுக்கினான் பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அடுத்து கொடுமைப்படுத்தினான். அடுத்து 14. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அப்படின்னு என்னன்னா, ஜீவனை கசப்பாக்குனா, ஏண்டா நம்ம உயிரோட வாழறோம் சொல்றோமா இல்லையா? ஏண்டா இந்த பூமியில நம்ம வாழறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம், ஏண்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றேன்னா, சாத்தான் அவர்களை ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான். அடுத்து என்னன்னா, ஜீவனை என்ன செஞ்சானா? கசப்பாக்கினா. அடுத்து 16 வாசிமா. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்த ஆண் பிள்ளையானால் கொன்று போடு. நல்ல விளக்கிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் என்ன பண்றாங்களா? அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களை பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணானா? கொடுமைப்படுத்தினான். சொல்லுங்க, கொடுமைப்படுத்தினான், ஒடுக்கினான், ஜீவனை கசப்பாக்கினான், கடைசியில கொல்லவே துணிஞ்சுட்டான். இன்னைக்கு தற்கொலையில் எத்தனை பேர், விபத்து எத்தனை பேர், விபத்துல காரணமே இல்லாம விபத்து. இன்னைக்கு உயிர் போகிறதுக்கு எத்தனை சான்ஸுங்க. இன்னைக்கு நிறைய பேர், அதாவது ஒரு சில பேர் டெவில்களை ஓட்டுற பொழுது, அதாவது அந்த டெவில்கள் ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, நீ செத்துரு ஒரு சத்தன்ட்ட கேட்டு, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ செத்துரு இதான் தூக்கு போட்டு செத்துரு. அல்லது விபத்தில் இப்படியே ஒருத்தர் சொல்லுவார்ன்ட்ட, நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், நீ அப்படியே உன் வண்டியை லாரிக்குள்ள விட்டுருக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய தந்தரங்கள் அல்லது சாத்தானுடைய கிரியைகள். அப்போ எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான், ஜீவனை கசப்பாக்கினான், கொல்ல பார்த்தது போலதான் சாத்தா ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சுட்டே இருக்கிறான். அப்ப நம்ம இன்னும் யாருடைய கையில் இருக்கிறோம்? நல்ல வேகமா சொல்றீங்க, வேகமா சொல்றீங்க. யார் கையில் இருக்கிறோம்? சாத்தானின் கையில இன்னும் நம்ம இருக்கிறோமே. ஒரு நாள் வெளியே வருவோம், டக்குன்னு மறுபடியும் சாத்தா வலைக்குள்ள போய் மாட்டுறது போல என்ன செஞ்சிருவோம்? ஒன்று தெரியுமா? அதாவது ஒரு சில நேரங்கள் தான் சின்ன ஒரு டிப்ஸ் ஆட்ட கொடுக்குறேன். அதாவது நல்லாதாம்மா நம்ம வந்துட்டு போம். ஒரு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு தவிப்பு வந்துச்சு வைங்க, அதை நீங்கள் மறுபடியும் திங்க் பண்ணுற பாருங்க. அப்படி திங்க் பண்ண போன சத்துரு 1-7 நம்ம உள்ளே வந்துடுவோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஆவியின் சட்டம்,
என்னமோ 3 சட்டத்தை நம்ம ஒரு முறை தியானிச்சோமா, மனதின் சட்டம், மனதின் சட்டம், ஆவியின் சட்டம், அப்படி மாமிசத்தின் சட்டமா, 3 சட்டத்தை தியானிச்சபடி சொன்னேன். ஒரு சில பிரச்சனையை ரொம்ப டீப்பாக சிந்திக்காதீங்க, ஆத்மாவோட முடிச்சிருங்க. ஆவிக்குள்ளே வச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லுவேன், குருவி மேலே பறக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கூடு கட்ட விடக்கூடாது. ஒரு பிரச்சனை அப்படியே நடந்து, இது தவறுமா, நடந்து முடிந்த பிரச்சனையை திரும்ப 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 சிந்திச்சு அந்த பிரச்சனை அப்படியே சரீரத்துலேருந்து ஆத்மா போய் ஆத்மா அப்படியே ஆழ ஆவிக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆவியின் முறிவு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த ஆவியின் முறிவு வந்துட்டா ரொம்ப கஷ்டம். அதுதான் டிப்ரெஷன். அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியத்தை நினச்சி உள்ள வெளியே போன சத்துருவும் மறுபடியும் கூப்பிட்டு, ஏன்னா அந்த உள்ள டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம்னா ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், பாட மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். அப்போ போன பிரச்சனை என்ன வந்துடும், போன சாத்தா மறுபடியும் 7 ஆகி உள்ள வருவா. அப்புறம் உட்காந்து நான் சொல்லுவேன், ஓட்டுனதே எத்தனை நேரங்க ஓட்டுறதும்ப. ஆமாம், சும்மா இன்னைக்கு ஓட்டியிருப்போம், இன்னைக்கு நிறைய டெவில்கள் என்ன செஞ்சுருப்போம், ஓட்டியிருப்போம். இன்னொரு 10 நாள் கழிச்சு அதே வந்து உட்கார்ந்துருக்கு, என்னம்மா சுற்றுனதையே சுற்றிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுவோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நல்லா விளங்கம்மா, இன்னும் நம்ம எதில் பிடியில் இருக்கிறோம், சத்துனுடைய பிடியில். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிற வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1. இது பார்வோனுங்கிறது சாத்தானுக்கு அடையாளம். 1 சாமுவேல் 17:1 வாசிமா. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சேக்கோவிலே ஒருமித்து கூடி சேக்காவுக்கும் அசோகாவுக்கும் நடுவே இருக்கிற எபேதேஸ்தேவிலே பாளையம் இறங்கினார். ஏலாத் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பெலிஸ்தர் என்ன செய்யறா, பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஏலாத் பள்ளத்தாக்கிலே வந்து நின்று இஸ்ரவேலரை தினம் மிரட்டுறாங்க. அதுல ஒருத்த யாருன்னா கோலியாத்து. பெலிஸ்தன் என்றாலே சாத்தான். நல்ல விளக்கம். அதாவது 7 ஜாதிகள், ஏத்தியர், எமூரியர், எபூசியர், இப்படி 7 ஜாதிகள். அதுல மெயின் என்னன்னா யாருன்னா, மெயினா அமலேக்கியன் என்றால் சாத்தானுடைய டைரக்டர் அப்படி சொல்ல. இன்னொருத்த யாருன்னா பெலிஸ்தன், டைரக்டா சாத்தா. பெலிஸ்தர்களும் இந்த அமலேக்கியனும் டைரக்டா சாத்தான்கள். இப்ப இந்த பெலிஸ்தன் யாருக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளம். இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் என்கிறவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, தினம் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தினம் அவங்களை வந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறா. 11வது வேதவசனத்தை வாசிமா, தெளிவா வாசிமா. 11வது வேதவசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, அந்த பெலிஸ்தனுடைய சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். 24 வாசிமா. 24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த இடத்துல வாசிக்கிற 2வது. இப்ப யார் முதல்ல பார்வோன் மூலமாய் சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கனா, இந்த இடத்துல வாசிப்பா பெலிஸ்தன் திரும்ப. அதான் நான் அப்படியே சொன்ன பாத்தியா, கொஞ்சம் அப்படியே தலைவலி வந்துச்சா, தலைவலி, அப்போ உனக்கு பிரெயின் பிரச்சனை, கொஞ்சம் படுத்துட்டா போதும், உடனே நான் அவளாதா, நீ அவளா, இதெல்லாம் சாத்தானுடைய தந்தரம். அதனால சொல்ல வரேன், அவளாதா நீ முடிஞ்சுட்ட, இனி அவளாதா நீ முடிஞ்சுட்ட, நீ எங்கே நீ உயிர் வாழ போகிற, அவளாதா இப்படியே செத்து போயிடுவேன், இப்படியே போயிடுவேன். வண்டியில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நினப்பு வரும், ஆமாம் அவளாத இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிரும், உனக்கு விபத்தாயிரு, நீ மரித்து போயிடும், அவளாத நீ வீடு திரும்ப மாட்டேன். இப்படி நெகட்டிவ் இது பிசாசுடைய தந்திரம். இதை டெய்லி சொல்ல இது என்ன ஆயிடுச்சுன்னா, பயந்து கலங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் தினம் அந்த 40 நாள், அதாவது 40 நாள் அல்லது 80 விசை இரவும் பகலும் இப்படியே வந்து டெய்லி பயமுறுத்துறா. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கலங்கினார்கள். இது இருக்குதா இல்லையா? சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அப்படியே மாட்டீங்க. பயம் இருக்கா இல்லையாமா? எனக்கு இருக்குமா? இருக்கு. பயம் இருக்கு, கலக்கம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ, அந்த பிரச்சனை, இப்படி பயந்து கலங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் சத்துருவினுடைய கைக்குள் அடைபட்டு இருக்கிற வாழ்க்கை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி எங்க போச்சு? அந்த ஆவி எங்கம்மா?
அப்ப இன்னும் நாம எந்த பிடியில் இருக்கிறோம்? சத்துருவினுடைய பிடியில் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் சத்துருவினுடைய பிடியிலே இருந்தது நிமித்தமாக தேவன் மோசே என்கிற ஒரு மனுஷனை அனுப்புகிறார். மோசே என்கிற மனுஷனை அனுப்பி சொல்றாரு, நீ ஒரு வீட்டுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடு, அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? பலியிடு. அந்த ரத்தத்தை எடுத்து நீ என்ன செய்ய? வீட்டு நிலைக்கால்களில் பூசிட்டு அந்த மாமிசத்தை எடுத்து நீ புசிக்கணும்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே மோசே அப்படியே செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்படி கீழ்ப்படிந்தது நிமித்தம் 430 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனம், பார்வோனுடைய கையிலே பயந்து 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 செத்து கொண்டிருந்த, கொடுமையாக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு ஜீவனை கசப்பாக்கி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் அல்லது ரத்தத்தை சிந்தின அன்றைய தினம் இஸ்ரவேல் ஜனங்கள் சேனைகளாக எகிப்தின் அடிமைத்தன வெளியே வந்தாங்க. அவர்களில் தரித்திரன் ஒருவனும் இல்லை, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்க சுகத்தோடும் பலத்தோடும் பொன்னோடு வெள்ளியோடு வெளியே புறப்பட்டார்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமெண்டா. தேவன் தமது சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து அப்படியே சொன்ன, தேவன் தமது சொந்த ரத்தம், தேவன் தமது சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ நல்லா விளங்கி அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரினால பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இங்க ஒரு இரட்சகன் எழும்புகிறார். அவர் யாரு? தாவீது. இங்கே ஒரு இரட்சகர் எழும்புகிறாரு, தாவீது என்கிற ஒரு மனுஷன். இங்கே ஒரு இரட்சகர் எழும்புகிறாரு, தாவீது என்கிற மனுஷன். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். தாவீது யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். தாவீது ஒரு பக்கம் பிதாவுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார். அதை வேற இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இதே தாவீது ஆமா இயேசு கிறிஸ்து அடையாளம். அதுல ஒரு 12 அடையாளத்தை சொன்ன, ஒரு 3 சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் என்று 12 அடையாளத்தை இதே இடத்துல பிரசங்கித்திருக்கிறோம். ஹலோ, தாவீது பெத்லகேமில் பிறந்தவன், இயேசு கிறிஸ்து தாவீது தன் சகோதரனால தள்ளப்பட்டவன், இயேசு கிறிஸ்து தன் சகோதரனால எல்லாராலும் ஜனங்களால வெறுக்கப்பட்டவர் அல்லது ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது எப்படி கோலியாத்தினுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ அதுபோல இயேசு கிறிஸ்து பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். 3 சொல்லலாம். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது எப்படி கோலியாத்தினுடைய பட்டயத்தை உரிந்துன்னு இருக்கு அந்த இடத்துல. தாவீது கோலியாத்தை அழிக்கிறதுக்கு யாருடைய பட்டயத்தை எடுத்தா? கோலியாத்தினுடைய பட்டயத்தை உரிந்தது போல இயேசு கிறிஸ்து சாத்தான் மேல இருந்த எல்லா அதிகாரங்களையும் என்ன பண்ணாரா? உரிந்து கொண்டார். அடுத்து எப்படி சொல்லலாம்? தாவீது கோலியாத்தினுடைய தலையை எங்கதான் பதைச்சாரு? எருசலேமிலே பதைத்தாரு. அதுதான் கொல்கதா மலை. கோலியாத்தினுடைய தலை பிதைக்கப்பட்ட இடம் தான் கொல்கதா. அதே மலையில தான் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவை நாட்டப்பட்டு அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. அங்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. இப்படி நிறைய அடையாளங்கள், 12 அடையாளங்கள். அதாவது தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் என்பதற்கு 12 அடையாளங்களை வேதத்தில். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசே எழும்பி நின்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குனது போல தாவீது எழும்பி கோலியாத்தினுடைய தலையை நசுக்கினது போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டான். இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 24 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது இந்த இடத்துல வாசிங்க. 17:51 வாசிங்க. 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை இதைத்தான் அப்படியே சொன்னேன். அவன் பட்டயத்தையே எடுத்து அவனையே கொன்னுட்டான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானுடைய வல்லமையை உரிந்து கொண்டான். இப்ப வாசிமா. பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினாரோ அதுபோல தாவீது பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி போட்டான்.
அடுத்து இன்னொரு வாசிங்க 53 வாசிங்க. இதான் முக்கியம். 53 வாசிப்பா. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். இந்த இடத்துல முக்கியமான காரியம் என்ன கவனிங்க. இந்த இடத்துல அதாவது பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு விரோதமாய் எழும்பின மனுஷர்கள் எழும்பி யுத்தம் பண்ணினது யாரு? இப்பதான் நம்ம சொன்னோம், தாவீது. எப்படி திரும்ப சொல்ற, கோலியாத்துக்கு விரோதமா எழும்பி யுத்தம் பண்ணினது யாரு? தாவீது மட்டுமா? தாவீதோட 10 பேரா? தாவீது மட்டும். நல்லா சொல்லுங்க, தாவீது மட்டும். திரும்ப சொல்லுங்க, தாவீது மட்டும். அதாவது தாவீது மட்டும்தான் கோலியாத்தை அடிச்சா. ஆனா இப்ப கொள்ளையிடுறது எத்தனை பேராமா? அந்த வசந்த வாசிங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாரும். மறுபடியும் அந்த வசந்த வாசிமா. 53. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பெலிஸ்தர் எல்லாரையும் மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். திரும்ப மறுபடியும் சொல்றேன், கோலியாத்தை அழிச்சது எத்தனை பேரு? ஒருத்தர். யாரது? தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டி அவனை அழித்தா. ஆனா கொள்ளையிட்டது எத்தனை பேராமா? முழு இஸ்ரவேலர். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு, முழு இஸ்ரவேலும். இதை எதுக்கு சொல்றேன்னா, தாவீது கோலியாத்தை அழித்தான், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்கினா பூமி முழுவதுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா 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 கருதட்டுமா, முழு பூமிக்கும் ரட்சிப்பு வந்தது. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்படி தாவீது கோலியாத்தை அழித்ததுக்கு பின்பு முழு இஸ்ரவேல் ஜனங்களோ பெலிஸ்தருடைய பாளையங்களை அல்லது பெலிஸ்தருடைய கைகளில இருக்கிறது எல்லாம் கொள்ளையிட்டார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டு சாத்தானின் தலையை நசுக்கி விட்டு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எப்படி அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம கையில கொடுக்கிறாரு. இனி கொள்ளையிடுறது நம்ம வேலை, கொள்ளையிடுறது நம்ம வேலை. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்றார், கொள்ளையிடுவீர்களாக. ஆமென் என்று சொல்லலாமா? நீங்க என்ன செய்யணுமாமா? கொள்ளையிடணும். சொல்லுங்க, நீங்க நம்ம என்ன செய்யணுமாமா? திரும்பவும் சொல்றேன், தாவீது எப்படி கோலியாத்தை அழித்து ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் சாத்தானின் கிரியைகளை அழித்து சகல அதிகாரத்தை சாத்தானின் கையிலிருந்து நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இனி நம்ம மேல, நம்மளுடைய குடும்பத்தின் மேல, நம்ம சரீரத்தின் மேல, இந்த பூமிக்கு மேல சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாம். இப்போ என்ன சொல்றார்னா, அப்போ நல்லா விளங்கிச்சா? இப்போ புரிந்துதாமா? சாத்தானின் கையிலிருந்து நம்ம என்ன ஆயிட்டோம்? அதை இப்படியாமா சொல்லுவீங்க? நல்லா நல்லா அப்படியே விடுதலை ஆக்கப்பட்ட மாதிரி இன்னும் அடிமையாவே நிக்கிறீங்களேம்மா. சொல்லுமா, இன்னும் விடுதலை ஆன மாதிரி பேசுமா. சொல்லுமா, நீங்கள் சாத்தானின் கையிலிருந்து என்ன சத்தமா? சாத்தானின் கையிலிருந்து இன்னும் சாத்தானின் கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். இன்னொன்று வார்த்தை சொன்னா, நான் மீட்கப்பட்டுட்டேன். நல்லா அந்த வார்த்தை சொல்லுமா, சாத்தானின் கையிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். நல்லா 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 சாத்தானின் கையிலிருந்து நான் என்ன ஆயிட்டேன்? மீட்கப்பட்டுட்டேன். இப்போ நீ மீட்கப்பட்டபடினால தான் இப்போ நீ என்ன செய்யணும்? இந்த வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 149 நம்ம ஆராதனை வேலையில் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 149 7, 8, 9. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விளக்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமே. சங்கீதம் 149 அந்த எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு எல்லாரும் வாசிங்க மக்கள். எத்தனாவது வேத வசனம் அது? 7, 8 இல்ல, அந்த எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு அதை மட்டும் சொல்லுமா. எத்தனாவது வசனம் அது? 7. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் 1, 2, 3 வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அப்போது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, திரும்பவும் சொல்றேன், எப்படி தாவீது பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து சத்துருவின் கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரே. இனி நீங்க என்ன செய்யணும்னா, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் மேல செலுத்தணும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன். சொல்லுங்க, நானு
விடுதலையாக்கப்பட்டுட்டேன், ஆனாலும் இன்னும் அவன் சங்கிலி என் மேல இருக்குதே, இன்னும் அவனுடைய கட்டுகளை. அப்போ அதாவது நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன்னா இப்போ நம்ம சொன்னது போல கொடுமை, ஒடுக்கிறது, ஜீவனை கசப்பாக்குறது, அழிக்கிறது, அடுத்து எப்படி சொல்ல பயம், கலக்கம், இதெல்லாம் எனக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்குது, இருந்துட்டே இருக்கு. அப்போ இன்னும் நான் என்ன ஆகலை, நல்லா சொல்லுவேன், இன்னும் என்ன ஆகலை, விடுதலை ஆகலை. விடுதலை ஆகலைங்கிறத விட அந்த விடுதலை உணர்வே வர மாட்டேங்குதே. நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேங்கிற அந்த உணர்வு கூட எனக்குள்ள இல்லையே. இப்படி சொல்லாமல் நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், ஏதோ எங்கேயோ போய் இடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், உடனே என்னோடய வண்டி எங்கே கொண்டு போவாங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க, என்னால் அந்த வண்டியை எடுக்க முடியல. ஆனால் அதுக்குண்டான ஒரு கிரயத்தை வேற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஜாக்லினுடைய வண்டியா, இந்தாங்க அந்த வண்டிக்கு எவ்வளோ, ஒரு 15,000, இந்தாங்க அந்த 15,000 கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சிஸ்டர் உங்கள் வண்டிக்கு நான் 15,000 கட்டிட்டு போய் எடுத்துக்குங்கிறார். நான் என்ன செய்கிறேன், இன்னும் போய் எடுக்காமல் இருக்கிறேன். அது எனக்கு என் கொழுப்பு தான் அது. ஆமாவா, எனக்குரிய என் வண்டிக்குரிய அல்லது மீட்டெடுக்கிறதுக்குரியான கிரையா போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது என்னது கோர்ட்லையோ கட்டியாச்சு. ஆனால் நான் இன்னும் என்ன செய்யலை, என் வண்டி என்னை மீட்டெடுக்கலையே. இதுதாங்க என்ன சொல்கிறாருன்னா, உன்னை மீட்டெடுக்கிறதுக்காக மகளே, உன் ஆவியை, உன் ஆத்மா, உன் சரீரத்தை மீட்டெடுக்கிறதுக்குண்டான கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி ஜீவனுக்கு ஜீவனாக உயிருக்கு உயிராக நான் சிலுவையிலே கிரயத்தை கொடுத்துட்டேனே, நான் இன்னும் ஏன் உன்னை மீட்டெடுக்க மாட்டேங்கிற, நீ இன்னும் ஏன் உன்னை மீட்டெடுக்கல? இதுதாம்மா தேவன் கேட்குறாரு. இதுதான் நீ மீட்டெடுத்தது மாத்திரம் இல்லை மகளே, அவன்கிட்ட சொல்லு, அவனுக்கு எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவன் மேலே செலுத்துறே. நீ சொல்லு, அவன் முற்றிலும் தோற்று போனவன், அவன் முற்றிலும் தோற்று போனவன் அவன்கிட்ட சொல்லிட்டே இரு. ஏன்னா நம்ம கதையெல்லாம் எப்படி தெரியுமா, பேனை பெருச்சாலியை பெருமாளாக்கி, சின்ன தலைவலி வந்துட்டா, அதுவும் ஒருவேளை வயிற்று வலி வந்துட்டா, அது போல அது வந்துட்டா, இது வந்துட்டா, ஐயோ இது கேன்சராக இருக்குமோ, என்னவாமா கேன்சராக இருக்குமோ. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது, நான் மீட்டெடுக்கப்பட்டுட்டேங்கிற உணர்வு உனக்குள்ளே வரணும். ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு சொல்லு, இனி எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நீ சாதாரணமானவள் அல்ல மகளே, உன்னுடைய வாயில கர்த்தர் தமது வார்த்தையை கொடுக்கிறாரே, நீ எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரிலே செலுத்து. நீதாமா செலுத்தணும். நான் ஒரு சில இருள்கள் அவங்க மேலே போராடுமா, அப்போ நான் அந்த இருளை இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனை விட்டு அல்லது இந்த சகோதரி விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு அப்படின்னு சொன்னோன்னா அது சொல்லு, இங்கே பார், நான் சும்மா தான் இருந்தேன், அவள் தான் பால் ஊற்றுனா, அவள் தான் முட்டை போட்டா, என்னை வானா வந்துட்டேன், இன்னும் நீ அவளே சும்மா இருக்கிற, நீ என்னை போங்கிற, அவளே நீ வான்னு கூப்பிட்டா நான் வந்துட்டேன், நீ வந்து இப்போ அவளை பார்த்து நீ போனா நான் எப்படி போவேன்? அப்போ உடனே சொல்லுவேன், அவங்க கையை மேலே நிறைய பேத்துக்கு வச்சுருக்கிறதையும் அவங்க கையை மேலே வச்சு, ஒரு காலத்தில் உன்னை தெய்வம்னு நினச்சோம், நினச்ச பால் முட்டையெல்லாம் உனக்கு ஊற்றுனேன், ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு தெரிஞ்சுட்டோம், இனி எனக்குள்ள இருக்காத, நீ வெளியேறுன்னு சொல்லத்தான் அப்போ சொல்லுவேன் நான், பார்த்தியா அவளே சொல்லிட்டா, போயிடுவாக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் அது உளுந்து போகும். இதை எதுக்கு சொல்கிற அப்படின்னா, இனி எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நீதாமா செலுத்தணும். இங்கே பாரு, என் கணவன் எனது ரத்த சம்பந்தமான புருஷன், அவர் எனது ரத்த சம்பந்தமான புருஷன், என் கர்ப்ப பிறப்பு என் பிள்ளை, தேவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் 7 ஆசீர்வாதம் வேறு வந்திருக்குது என் மேலே. எத்தனை ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லணும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா என் மேலே வந்துருச்சு. இனி ஆசீர்வாதத்தை தடை செய்ய உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு, சொல்லுமா என்னவாமா, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நம்ம அவங்க மேல செலுத்தணும். சரி, ஓகே. இந்த எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை குறித்து தான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச போகிறேன். தயவு செய்து திரும்பவும் சொல்றேன், இதுல நீங்க நிலைத்திருக்கணும். இதுல நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தையை அறிக்கையிட உங்க வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது எழுதப்பட்ட நியாய தீர்ப்புனா என்ன, அதை நம்ம எப்படி அறிக்கையிடணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில எப்படி வரும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். எப்பவுமே நம்ம எங்கிருந்து தொடங்குவோம்?
ஆதி ஆகமத்திலிருந்தா தொடங்குவோம். இப்போ ஆதி ஆகமம் 1, 2 நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம லைனாக வந்துட்டே இருக்கிறோம். அப்போ இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது என்னன்னா, அவன் எங்க இருந்தான்? மேலே பரலோகத்தில் அவன் இருந்தான், தேவனை துதித்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னவனே தேவன் அவனை எங்கிருந்து மேலே இருந்து கீழே வந்து என்ன பண்ணிட்டாரு? அவனை தள்ளிட்டார். அவனை என்ன பண்ணிட்டாரு? அவனை தள்ளிட்டார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததா? அப்படி தேவன் அவனை தள்ளினார். அதாவது அப்படி தேவன் அவனை தள்ளின பொழுது எப்படி தள்ளினார் என்றால், அதாவது அவனுக்கு எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு என்னங்கிறதுக்காக இதை சொல்றேன். அவன் தள்ளின பொழுது, தேவன் அவனை தள்ளின பொழுது வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயோ, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டாப்பட்டாயோ. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவன் எங்கிருந்து விழப்பட்டவனவா? எங்கிருந்து தள்ளப்பட்டவன்? வானத்திலிருந்து. அதாவது வானத்திற்கு மேல, அது தேவனுடைய சிங்காசனம் அந்த இடத்துல கீழே இருக்கும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவன் சொன்னபடினாலே அவன் என்ன பண்ணிட்டானா? மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டுட்டான். மேலே இருந்து கீழே, நல்ல விளங்க, மேலே இருந்து கீழே. திரும்ப சொல்லுங்க, மேலே இருந்து. இவன் திரும்ப சொல்ற, இந்த சாத்தான் அல்லது இந்த லூசிபர், இவன் லூசிபர் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவன். இந்த சாத்தான் யாரு? நல்லா சொல்லுங்க, இந்த சாத்தான் யாரு? தேவனை ஆராதித்து கொண்டிருந்த லூசிபர். இந்த பிரதான தூதர்கள் 1 காபிரியல் தூதன், மிகாவேல் தூதன், லூசிபர் தூதன். இந்த 3 தூதர்களுக்கும் 3 வேலை. அதுல லூசிபருக்கு என்ன வேலை? தேவனை ஆராதிக்கிற வேலை. அப்படி ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுது, ஆமா, அவனுக்கு கீழே 30 முக்கோடி தூதர்களை வச்சு இவன் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அப்படி ஆராதித்து கொண்டிருந்த பொழுது அவன் நினைக்கிறான், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்று எப்ப இவன் நினைத்தானோ அப்பவே தேவன் அவனை மேலே இருந்து கீழே தள்ளினார். இப்ப இவன் எங்க விழுந்துட்டான்? பூமியில விழுந்துட்டான். இதெல்லாம் நம்ம நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம், அதனால வேகமா போறேன். இப்படி இவனை விழ பண்ணின பொழுது எப்படி இவரை விழ பண்ணினார் என்றால், எல்லாரும் எடுத்துக்கோ. எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ல வாசிப்பா. 13 அந்த முதல் வார்த்தைகளை மட்டும் அப்படியே வாசிங்க. இவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இவன் இந்த இடத்துல சாத்தானை பத்தி தான் சொல்றார். தேவன் யாரை பத்தி சொல்றாரு? சாத்தானை பத்தி தான் சொல்றாரு. இவன் எங்க இருந்தவனாமா? ஏதேனில் இருந்தவன். வாசிமா, ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தானாமா யாரு? சாத்தா. நல்ல ஒரு பொசிஷன்ல அழகா இருக்கு அந்த இடத்துல. நீங்க எசேக்கியேல் 28, 13, 14, 15, 16 எல்லாம் நீங்க அவனை வாசி பாருங்க. அவனுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. அடுத்து 14 வாசிமா. 14 நீ காப்பாற்றுகிறதற்காக, போது நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். முதல்ல சொல்றாரு, இவன் எங்க இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். இவன் எப்படிப்பட்டனா? காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். 16 வாசிமா. 16 உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து பரலோக பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று நான் தள்ளினேன். இவன் எங்க விழுந்துட்டு ஆகாதவன் என்று தள்ளினார். தேவன் இவனை கீழே என்ன பண்ணினாரா? தள்ளினாரு. அப்படி தள்ளின பொழுது வாசிங்க, 18 வாசிமா. 18 முக்கியமான வார்த்தை. 18 வாசிமா. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாகவும் உன்னை பூமி மேல் சாம்பலாக்கின. இதுதான் முக்கியமான வார்த்தை. இதுதான் நியாய தீர்ப்பு. இங்கிருந்து நான் தொடங்குறேன். இங்க நல்ல விளங்க. இவன் ஏதேனில் இருந்தவன். இந்த சாத்தா முதல்ல லூசிபராக எங்க இருந்தா? பரலோகத்துல இருந்தான். இவனை தேவன் என்ன செஞ்சாரு? கீழே தள்ளா. இவனை எங்க இருந்தானா? ஏதேனில் இருந்தான். இவன் எங்க இருந்தா? ஏதேனில் இருந்தா. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்பா இருந்தா. பலவித கற்களுக்கு மத்தியில இவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானாமா? உலாவிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனா இருந்தான். அப்படி இருந்த பொழுது தேவன் இவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்றார். இதுதான் நம்ம செலுத்த வேண்டிய நியாய தீர்ப்பு. இவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு
தீர்ப்பு செய்றார். என்னன்னா, உன் நடுவிலிருந்தே அக்கினியை புறப்பட பண்ணி உன்னை கருக்கி உன்னை சாம்பலாக்க போறேன். அவன் பூமியில எப்படி விழுந்தானாமா? கருக்கி சாம்பலாக்கி. தேவன் என்ன பண்ணார்? இதுதான் நியாய தீர்ப்பு. என்னன்னா அக்கினி. சொல்லுங்க. அப்போ எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவனுக்கு என்னது? அக்கினி. அப்போ தேவன் இப்படி உன்னை நல்லா வச்சிருந்தா. அதில் அழகா இருக்கு. நீ பூரணமானவ, எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவ, தேவனுக்கு நீ விலையேறப்பட்டவனா இருந்த. ஆனால் உன்னுடைய சிந்தனை கேடான சிந்தை. என்ன சிந்தனை? தேவனுக்கு மேலாக என்ன உயர்த்தி இந்த 30 முக்கோடி தூதர்களை நான் ஆராதிக்க செய்வேன். எப்போ நீ நினச்சி அப்போ நான் உன்னை மேலேருந்து கீழே தள்ளிட்ட. கீழே தள்ளின பொழுது உன்னை அழகுள்ளவனாக தள்ளல. நல்லவனைங்க. உன்னை கீழே தள்ளின பொழுது அழகுள்ளவனாக உன்னை தள்ள. உன்னை என்ன பண்ணிட்ட? கருக்கி. அந்த வேடை பிடிச்சிக்காம என்ன பண்ணிட்ட? கருக்கி. சொல்லுங்க. உன்னை கருக்கி சாம்பலாக்குன. கருக்கி. அப்போ அதனாலதான் சாத்தானவன் எப்படிப்பட்டவன்? கரு நிற்கிறான். தேவன் என்ன பண்ணிட்டாரு? கருக்கி. சொல்லுமா. அந்த வேடை பிடிச்சுக்கா. கருக்கி. கருக்கி. சொல்லுமா. சாத்தானையும் சாத்தானுடைய வல்லமைகளை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கருக்கி. என்ன பண்ணிட்டாரா? ஒரு அக்கினி. சொல்லுமா. அந்த வேடை பிடிச்சுக்கோ. ஒரு அக்கினி. அது எப்படியாமா? அப்போ இப்ப இவனுக்கு இங்க தொடங்கின நியாய தீர்ப்பு, கருக்கிற நியாய தீர்ப்பு, அல்லது அவனை பட்சிக்கிற அக்கினி. நீங்க அடுத்து வெளிப்படுத்த வாசிங்க. வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் முதல்ல 10 வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்ட. பாருங்க. இப்போ முதல்ல அவனை தேவன் அங்கேயே கருக்குனாரு. கருக்கிட்டு அவனுக்கு நியாய தீர்ப்பு கடைசி நாளில எங்கேயாமா? அக்கினியும் கந்தகமோ. அப்ப நல்ல விளங்கம்மா. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவன் மேல நீ செலுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ அவனை கருக்கிரு. அவனை நீ தீக்கிரையாக்கு, அல்லது அவனை சுட்டரிச்சு போட்டு நீ அவனை சாம்பலாக்கிரு. அவனையும் அவனுடைய தந்திரங்களை நீ என்ன செய்யணும்? கருக்கி 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 அக்கினிய போட்டு சுட்டரிச்சு நீ என்ன செய்யணும்? சாம்பலாக்கு. நீ என்ன பண்ணணுமாமா? அது ஒன்னொன்னு சொல்றாரு. இவன் மாற்றமில்லை. ஏன்னா இப்ப இந்த லூக்கால வாசமே அவனை பகைக்கிற யாவரும், தேவனை பகைக்கிற யாவரும், சாத்தானும் தேவனை பகைக்கிற யாவரும். அந்த 15வது வேதவசனத்தை வாசிமா. 15வது வேதவசனம் அக்கினி கடலில வாசிமா. 15 இல்ல. எதுக்கு சொல்றானா? சாத்தான் மட்டும் இல்ல. நல்லா விளங்க. சாத்தான் மட்டும் இல்ல. இப்ப வாசிமா 15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. நல்லா விளங்கமா. ஜீவ புஸ்தகத்தை நல்லா விளங்க. பக்கத்துல கருத்தை பிடிச்சிருங்க. ஆமா. ஜீவ புத்தகத்துல உங்க பேரு எழுதப்படலைன்னா அவனோட கூட சேர்ந்து நீங்களும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டுருவீங்க. அதுல யாரெல்லாம் போறாங்களா? வாசிமா. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. அக்கினி கடல்ல இன்னொரு இடத்துல இருக்கு. பயப்படுகிறவர்கள், அருவருப்பானவர்கள், அவிசுவாசிகள் எல்லாம் 21 வாசிமா. பயப்படுகிற. நல்ல விளக்கமா இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பாத்துங்க. அதுக்காக வாசிக்க சொல்ற. வாசிமா. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குதாமா? அதாவது இவங்க எல்லாம் எதுல தள்ளப்படுவாங்க? அக்கினி கடல். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, பக்கத்துல ஃபர்ஸ்ட் எது இருக்குதோ இல்லையோ ஃபர்ஸ்ட்ல வந்துரும் பாரு. அந்த ஃபர்ஸ்ட் பயப்படுகிறவர்கள். அப்ப இன்னைக்கு கேளுமா. தேவனை எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆமா, அந்த பயம் வரும். அந்த பயம் வரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கே சொல்றேனே. இப்போ எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்த உடனே நான் சொல்கிறேன், ஐயோ என்னோட தலைவலிக்குது. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி தான். தலைவலி வந்தால் எனக்கு அந்த பிரெயின் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், அதனால் தலைவலி பிரெயின் பிரச்சனை ஐயோ மறுபடியும் அடைச்சிச்சோ அப்படி எல்லாம் யோசிக்கிறேன். யோசி அவ்வளோதானே உன்னை அவ்வளோதான் ஜாக்லின். எல்லாரும் சொன்னாங்க ஜாக்லின் ஊழியமெல்லாம் முடிஞ்சுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. அப்படி ஆயிரும் அப்படியே. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சாத்தானே, இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி என்னுடைய எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். இனி நான் வியாதியஸ்தன் அல்ல. நீ என்ன
வியாதியஸ்தன் அல்ல 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 அல்ல. இதுதான் எதிர்கவுண்டு கொடுக்கறது. சத்ருவனை பேசினானா அவனுக்கு உடனே என்ன வைங்க, எதிர்கவுண்டு. ஆமா, ஒரு சில நேரங்கள் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளையை பார்த்து சொல்லுவாரு, நீ எல்லாம் உருப்படுவியா இல்லைம்மா. ஒரு வேளை இப்போ முதல்ல சொல்கிற பொழுது எங்கள் பிள்ளை உடனே சொல்லுவாள், இயேசு நாமத்தில் இதை நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஆமாம், அப்படியே உடனே சொல்லுவா. நீ எங்கிட்டயே ஹஸ்பண்ட் ஒரு சில நேரங்கள் நெகட்டிவ் ஏதாவது சொன்னாங்களே, இல்லை இல்லை இதை இயேசு நாமத்தில் இதை நான் என்ன செய்கிறேன், கேன்சல் பண்ணுறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா இதை எதிர்கவுண்டு. ஒரு சில நேரம் பிசாசு சொல்லுவா, நீ கடன் வாங்கியே அவளாதான், நீ கடன் வாங்கியே என்ன செய்வ, இங்கிருந்து அங்கே கடன் வாங்கி அங்கேருந்து இங்கே கடன் வாங்கி அந்த வட்டிக்கு வாங்கி இந்த வட்டிக்கு கொடுக்குறது, இந்த வட்டி இப்போ இந்த வட்டி குட்டியாய் அப்புறம் நம்ம குட்டியாக வேண்டியதுதான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பேன். நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் கண்டதில்லை. அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி. இதுதான் வசனம், இதுதான் வார்த்தை, இதுதான் ஜீவன். இந்த ஜீவன் வேலை செய்யணுங்கிற. அடுத்து சொல்லுவோம், பிள்ளையெல்லாம் உருப்படவே மாட்டான். இல்லை, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளையின் சமாதானம் பெரிதாயிருக்கும், என் பிள்ளையின் சமாதானம் பெரிதாயிருக்கும். தன்னால் ஜெபிக்கிறீ, அதிகாலையில் எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம் புருஷனுடைய ரட்சிப்புக்கு. உன் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்பட்டுக்கிறானா? இனிமேல் உன்னுடைய கணவனுக்கு என்ன செய்யாத, ஜெபிக்க அவர் நிறைய குடிக்கிறார், ஜெபிக்க நிறைய அவர் பாவத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு சாத்தான் சொல்லுவார். நீ சொல்ல, இல்லை நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதாம எதிர்கவுண்டு கொடுக்கணும் சாத்தானே. ஆமாம், ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போல மாறுவா என்று சாத்தான் ஏவாள்கிட்ட சொல்கிறா. ஒருவேளை ஏவாள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோன்னு, இல்லை நான் ஏற்கனவே தேவனையுடைய சாயலில் தான் இருக்கிறேன், இதை சாப்பிட்டு நாங்கள் தேவ சாயலாகணுன்ட்டு இல்லை, ஏற்கனவே இருக்கிறேன்னு அன்றைக்கு ஏவாள் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த வேதனை வேண்டாமே. அன்னைக்கு அவள் சொல்லாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வேதனை. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல போகிறேன், இல்லை நான் கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறான். அப்போ இப்போ நல்லா சொல்லுங்க, சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு எது? நல்ல அங்கே நில்லுங்க. சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு எது? அக்கினி. அதாவது தேவன் அக்கினியினால நியாய தீர்ப்பு செய்த ஒரு சிலங்களை கடகடகடன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மெசேஜ் பாயிண்ட் முக்கியமான இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எப்படின்னா நீங்கள் இன்னும் ஆமாம் அக்கினி தான் நியாய தீர்ப்புங்கிறதுக்காக ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். அதாவது இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாமே. இப்போ தேவன் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. தேவன் இவர்களை என்ன பண்ணிட்டாரு, வெளியில் அனுப்பிட்டு அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அவர்களை என்ன செஞ்சாரா, வெளியே அனுப்பிட்டாரு. வெளியே அனுப்புன உடனே, அதாவது நல்லா விளங்கணும், இப்போ இந்த பூமி சொல்லுங்க, இப்படி பூமி, இந்த பூமிக்குள்ள தான் ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் அதாவது பூமி, அதுக்கப்புறம் ஏதேன் அந்த ஏதேனுக்குள்ளதான் தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளதான் ஜீவ விருட்சம். இப்போ ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தாங்க. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதேனுக்குள்ள ஏதேனிலிருந்து கர்த்தர் பூமிக்குள்ள அனுப்பிவிட்டார். இப்போ இதுதான் என்னன்னா, இப்போ அனுப்பிட்டு அந்த ஏதேனுக்கு போகிற வழியில எதை வச்சாராம வாசிங்க, அந்த கடைசி வசனம் சுடரொளி பட்டைய வாசிங்க 3:24. வாசிப்பா. அவர் மனுஷனை துரத்தி விட்டு எப்படியா துரத்தி விட்டா. ஐயோ, அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. என்ன கவனிங்களா, என்னவாமா துரத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா போன்னு சொன்னா தேவன் அவர்களை அனுப்பி விட்டார் அப்படின்னா அவரே வழி அனுப்பினார்னு அர்த்தம். அவரே சரிப்பா நீ கொஞ்ச நாள் வெளியில் இரு அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்ணார்னா வழி அனுப்புனார்னா அது வழி துரத்தின்னு என்னது, அடிச்சு துரத்திட்டார் பாருங்க. உண்மைங்க. ஏன்னா ஒருவேளை ஆதாம் எவ்வளவு துடிச்சிருக்கலாம், ஐயோ இந்த கனி. ஏன்னா இவங்க சாப்பிட வேண்டிய கனி எந்த கனி? ஜீவ விருட்ச கனி. ஆனா இவங்க எந்த கனியை சாப்பிட்டாங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது ஒரு நாள் நான் ஒரு இடத்துல கொடுக்கணும்னு நினச்சேன். நன்மை தீமை கனி. அந்த மரம் என்ன, ஜீவ விருட்சத்தினோட மரம் என்னன்னா அது இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதை ஒரு நாள் கர்த்தர் சித்தமாக நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இவங்க என்னன்னா, ஏன்னா இவங்க சாப்பிட வேண்டியது ஜீவ விருட்சம். இப்போ இதை சாப்பிட்டாங்களே, அப்போ இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நல்ல விளங்கமா, இந்த கனியை தேவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நல்ல விளங்கமா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் என்ன செய்யல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நீ முதல்ல என்ன செய்யணும்னா ஜீவ விருட்சத்தின் கனியத்தை இவங்க சாப்பிட்டுக்கணும். ஆனால் தேவன் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சாரு. இவன் சாத்தா வஞ்சிச்சனால இந்த கனியை சாப்பிட்டாங்க. ஒருவேளை இந்த கனியை இவங்க நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா இனி அவங்களுக்கு மரணமே இல்லை.
மரணமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் சாத்தானாட்டம் டேஞ்சர் ஆயிரும். அதனால என்ன பண்ணிட்டாரு, எங்கே நீங்கள் கனியை தொற்றுவியோன்னு தேவன் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தினார். சாப்பிட்டாத துரத்திட்டார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த கனியை தேவன் கொடுக்க மாட்டாருன்ட்டுல கொடுப்பார். எப்போ தெரியுமா? வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சம். அதாவது நீ இப்போ தோத்துட்ட ஆதாமே, இப்போ நீ என்ன பண்ணிட்ட, தோத்துட்ட. ஆனால் இதெல்லாம் நீ ஜெயிச்சு வருவாரு, அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தருவ. அதுதான் நித்தியமாய் தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கை. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் அந்த கனியை அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரா? துரத்தினார். சொல்லுங்க, தேவன் அவர்கள் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாராமா? துரத்திட்டாங்க. என்ன பண்ணாரா? எதை வச்சாரா? சுடர். சொல்லிமா, வாசிமா. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். அதுதான் நெருப்பு பட்டயம். அப்படியே சுத்திட்டே இருக்கிறது. நெருப்பு. அந்த ஏதேனுக்கு போகிற வழியில சுடரொளி பட்டயம் 4 பக்கமும் வீசிக்கொண்டிருக்கிற அந்த நெருப்பு நியாய தீர்ப்பு. நெருப்பு எது கடையாளம்? நியாய தீர்ப்பு. இன்னும் வேகமாக ஒரு சில வசனத்தை வாசிக்கணும், கடகடன் வாசிக்கணும். அதாவது அக்கினி நியாய தீர்ப்பை தேவன் எப்படி எந்த இடத்துல செஞ்சாரு முதல்ல வாசிங்க. ஆதியாகமம் 19:24. அப்பொழுது கர்த்தர் கடகடன் எடுக்கணும். மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி. அதாவது இங்க சோதோம் குமாரன் மேல அக்கினி நியாய தீர்ப்பு. ஏன்னா ஆதியாகமம் 18:20 வாசிக்கிற பொழுது அங்கே பாவம் கொடிதா இருந்தது. பாவம் கொடிதா இருந்தபடினாலே தேவன் அங்க எதை போட்டாரா? அக்கினியும் கந்தகத்தை போட்டாரு. அடுத்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9:23-24. வேகமா அடுத்து எடுத்து வைங்கம்மா. அடுத்து வேகமா யாத்திராகமம் 9:23-24-25 வேகமா. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேரே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு. என்னவாமா? அக்கினி 25 வாசிமா. அக்கினி வந்துச்சு. எது மேல? இப்போ எகிப்துக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பு. அடுத்து 25. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்கள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசோன் நாட்டில் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த யாத்திராகமம் 9:23, 24, 25 வாசிக்கிற பொழுது அங்கே அக்கினி, அங்க ஒரு நியாய தீர்ப்பு. முதல்ல சோதோம் கொமோராவின் மேல் பாவம் இருந்தபடினால அங்கே அக்கினி இறங்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டது. அடுத்து பாருங்க, எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டது நிமித்தம் எகிப்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அங்கே அக்கினி போடப்பட்டது. அடுத்து பாருங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:20 வேத வசனம். அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டரித்து போது. இந்த இடத்துல வாசிக்கிறீங்க. அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, எங்கெல்லாம் விக்கிரகம் இருந்ததோ, எங்கெல்லாம் தேவ கோபம் இருந்ததோ, எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம் இருந்ததோ அங்கெல்லாம் அக்கினி இறங்குச்சு. அக்கினி இறங்கி அக்கினியினாலே தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தாரு. பொன் கன்றுக்குட்டி என்ன செஞ்சாரு? இப்போ சுட்டரிச்சு அங்க ஒரு நியாய தீர்ப்பு. அடுத்து நியாயாதிபதிகள் 20:48. இஸ்ரவேலரோ பென்யமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்குனால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியினாலே கொளுத்தி போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பின அந்த பட்டணங்களை எல்லாம் தேவன் இங்க என்ன பண்ணாரா? அக்கினியினால என்ன பண்ணாரா? கொளுத்தத்தக்கதாய் ஜனங்களை தேவன் எழுப்பினாரு. அடுத்து 1 சாமுவேல் 30:1 வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்தார். இதை எதுக்கு சொல்றேன்னா, தேவனுக்கு விரோதமா எங்கெல்லாம் எழும்புதோ அங்கெல்லாம் என்ன வந்துச்சாமா? அக்கினியை தேவன் போட்டு அக்கினியினாலே சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு செய்தாரு. அடுத்து மெயினா 1 ராஜாக்கள் 18:38.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வான தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அதாவது இங்கேயே அக்கினி இறங்குச்சு. இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். திரும்ப முதல்ல சொல்றேன். சோதோமின் மேல அக்கினி இறங்குச்சு, எகிப்துக்கு மேல அக்கினி இறங்குச்சு, பொன் கன்று குட்டிக்கு மேல அக்கினி இறங்குச்சு, பட்டணங்கள் தேவனுக்கு விரோதமா எழுப்பின பட்டணங்களுக்கு மேல அக்கினி இறங்குச்சு. ஆமா, தாவீது நிமித்தம் அமலேக்கியரை என்ன செஞ்சாரா? அந்த பட்டணத்தை, அமலேக்கியருடைய பட்டணத்தை அக்கினியால சுட்டரிக்கப்பட்டது. இந்த இடத்துல எலியா, இங்க கவனிங்க, எலியா காலத்துல தேவன் ஒரு அக்கினியை இறக்கினார். எந்தன்னா, அதாவது அது வரைக்கும், அதாவது பாகால்தான் தெய்வம் எப்படி இருந்ததாமா? பாகால் தான் தெய்வம், பாகால் தான் தெய்வம், பாகால் தான் தெய்வம். அதாவது பாகாலின் தெய்வம் என்றால் மலையின் தெய்வம் அர்த்தம். பாகாலின் தெய்வம் என்றால் மலையின் தெய்வம். அப்போ இப்ப எலியாவுக்கும் ஆமானுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. எலியாவுக்கும் ஆமானுக்கு, ஆமாம் தானே? ஆகாப், சாரி, தேங்க்யூ. ஆகாப்புக்கு பரவாயில்ல, நீங்க முழிச்சுதான் இருக்கீங்க. சரி, ஓகே. எலியாவுக்கும் ஆகாப்புக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆகாப் சொல்றான், என் தெய்வம் தான் மழை கொடுக்குதுங்கிறான். எலியா சொல்றான், இல்ல என் தெய்வம் தான் மழை கொடுக்குது. ஆகாப் சொல்றான், என் தெய்வம் பாகாலின் தெய்வம், என் தெய்வம் தான் மழை கொடுக்குது. எலியா சொல்றார், இல்ல ஏன் தெய்வம் தான், போட்டி போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டா. எலியா சொல்றார், இங்க பாரு, என் வார்த்தை இல்லாமல் இனி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப யார் ஜெயிச்சா? எலியா. இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த அக்கினி எதுக்காக தெரியுமா? ஒன்று இங்கே பாரு, அதாவது இப்போ எலியா சொல்கிற மாதிரியே சொல்லாமல், சாத்தானே நீ நினச்ச உன் தெய்வம் தான், நீ தான் மழை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது. உன்னையவே அழிக்கிறக்கு ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்க போகுது. அதுதான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். நீ தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உன்னை உயர்த்தணும்னு நினைச்சியா? உன்னை உயர்த்துறதுக்கு, உன்னை தாழ்த்துறதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறத நீ அறிஞ்சுக்கோ. அதனால என் தெய்வம் மழையை மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினியை கொடுக்க கூட அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க. ஆமேன் என்று சொல்லலாமா? அது அப்போ இந்த தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா, விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. அப்பதான் எலியா வானத்திலிருந்து என்ன செஞ்சாரா? அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தாரு. அடுத்து கடைசி ஒரு வசனம் வாசிங்க, புலம்பல் 2:3. அவர் தமது உக்கிர கோபத்தில், நல்ல விளக்கமா, அதாவது அக்கினி எதுக்கு தெரியுமா? தேவன் தமது உக்கிர கோபத்தை வெளிப்படுத்துறதா அக்கினி. வாசிமா. அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார். ஆமா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது லூக்கா 1 வாசித்தோம்ல, அதாவது சாத்தானுக்கும் தேவனை பகைக்கிற யாவருக்கும் தேவன் செய்கிற நியாய தீர்ப்பு என்னவாமா? அக்கினி. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய உக்கிர கோபம், சொல்லுங்க, தேவனுடைய உக்கிர கோபம் அக்கினி அப்படி சொல்லா, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாமா? நல்லா சொல்லுங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாமா? அப்ப எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு எதை செலுத்தணுமாமா? நம்ம அக்கினி. நல்லா சொல்லுங்க, தேவனுடைய எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அக்கினி. இதுதான் தேவன் அக்கினினாலே நியாய தீர்ப்பு செய்ததுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுற. இனி முக்கியமான காரியம், நல்ல விளங்கமா, தேவனுடைய பெரிய திட்டமே. நல்ல விளங்க, தேவனுடைய பெரிய திட்டமே. திரும்ப சொல்றேன், முதலாவது பூமியும் அதை நிறைவு யாருடைய கையில் இருந்தது? சாத்தான், சாரி, முதல்ல யார் கையில் இருந்தது? அது யார் கையில கொடுத்தாரு? ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தாரு. யார் கையில கொடுத்தாரு? ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தாரு. அப்ப ஆதாம் ஏவாள் யாருடைய கையில கொடுத்துட்டாங்க? சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப சாத்தான் கையிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மீட்டு எடுத்துட்டு சொல்றாரு, வானத்திலும் பூமியில் என்ன செய்து சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து நீங்க வாசிங்க, கொலைசர் 1:23 வாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்ம வருகிற பொழுது அத்தனை அதிகாரமும் நமக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை நான் பானம் பண்ண அந்த முழு அதிகாரமும் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமேன் என்று சொல்லுவோம். முழு அதிகாரம் எனக்குள்ள வந்துச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்? அது தேவனுடைய முழு திட்டம் என்ன?
தேவனுடைய முழு திட்டம் என்ன வாசிப்போ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 12:49. பூமியின் மேல் அக்கினியை நல்ல விளக்கமா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புற. நல்லா கறந்துட்டுமா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்த, பூமியின் மேல் அக்கினியை போட வந்த, அதை இப்பொழுதே பற்றி எரிய விரும்புறேன். நானால இந்த வசனத்தை கேட்டுட்டு என்ன தெரியுமா நினைச்சேன், ஒருவேளை அக்கினியை பூமியில போட்டுருவாரோன்னு தான் நினைச்சேன். எப்படி பூமி அப்படியே வெந்து உருகி போகும்ல பாடுறமே, அந்த மாதிரி ஒருவேளை அப்படிதான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இந்த கடந்த நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசுறதை வச்சு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் நான் என்ன போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற பட்சிக்கிற அக்கினியை, சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற அக்கினி, சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற அக்கினி, சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற அக்கினி, அதை என்னங்கிறதா தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறார் பாருங்க, பூமியிலே அக்னியை போட, எப்படியாம்மா பூமியிலே அக்னியை போட வந்தால் அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீழே சொல்கிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது என்னது, அது என்னது முழுக வேண்டிய ஸ்நானம்? சிலுவை. சிலுவை என்ன சொல்கிறாருன்னா, நல்ல முக்கியமான ஒரு காரியம் இந்த இடத்துல, பூமியிலே நான் எதை போட போகிறேன், அக்கினியை போட போகிறேன். ஆனால் அந்த அக்கினியை யார் மூலமாக போடுவாராமா தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அந்த வசந்த வாசிங்களா, அதை வாசத்தை இதை புரியும் நமக்கு. நல்லா வாசிப்போம். நான் ஏசாயா 33 வாசிமா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 33. தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது, அதை ஆழமும் விசாலமுமாக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம், நல்ல விளக்கம் முக்கியமா, கர்த்தரின் சுவாசம் கந்தக தீயை போல, கந்தகனா கந்தக தீயை போல அதை கொளுத்தும். என்னவாமா? என்ன சுவாசம்? கர்த்தரின் சுவாசம். என்னமா? கர்த்தரின் சுவாசம். நல்ல விளக்கம், கர்த்தரின் சுவாசம். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு, இந்த அக்னியை யார் மூலமா போடுவாராமா? கர்த்தருடைய சுவாசம். கர்த்தருடைய சுவாசம் யாருங்க? நம்ம தாங்க. ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா அவர் தமது சுவாசத்தை அவர்களுக்குள் ஊதினார். அப்ப நான் யாரு? கர்த்தருடைய சுவாசம். நல்லா சொல்லுங்க, நான் யாரு? நல்லா சொல்லுங்க, நான் யாரு? கர்த்தருடைய சுவாசம். பக்கத்துல கர்த்தப்படுங்க, நீங்க கர்த்தருடைய சுவாசம். மோந்து பாருங்க, கர்த்தருடைய சுவாசம் அடிக்குதான்னு. நான் யாரு? கர்த்தருடைய சுவாசம். இப்ப எந்த சுவாசத்தை வச்சுதான் ஆண்டவர் பூமியில அக்கினியை போட போறாரு. பூமியில அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறி விரும்புகிறேன். அந்த அக்னியை யாரை வச்சு தான் போடுவாராமா? சுவாச காற்றாகிய எண்ணெய் வச்சு தான் போடுவார். ஆனால் ஒன்று அதை சொல்கிறாரு, பூமியில் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறி விரும்புகிறேன். ஆகிலும் ஒரு ஸ்நானம் உண்டு, அது முழுக வேண்டிய அந்த ஸ்நானம். அது என்னன்னா சிலுவை. ஏன்னா இப்போ ஜாக்லினே எடுத்துக்கிறேன். இப்போ ஜாக்லின் வந்து இப்போ எப்படி இருந்தா? முதல்ல தேவனோட உலாவிட்டு இருந்தா, தேவனோட தான் இருந்தா, தேவ சுவாசமாக தான் இருந்தா, தேவனுடைய சுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஆனால் எப்போ ஜாக்லின் அந்த கனியை சாப்பிட்டாலும் அப்போவே தேவனுடைய சுவாசம் செத்து போச்சு. அந்த அதிகாரம் செத்து போச்சு. எனக்கு கொடுத்த அதிகாரம் பழுகி பெருகிற அந்த சாத்தான் மேல இருக்கிற எல்லா அதிகாரமும் செத்து போச்சு. ஏன்னா இப்போ நான் பழத்தை சாப்பிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. இப்போ செத்து போன இந்த சுவாசத்தை மறுபடியும் நான் பூமிக்கு போய் ரத்தத்தை சிந்தி ஜீவனையும் சுவாசத்தையும் நான் அவளுக்கு கொடுக்கிற வரைக்கும் அவன் செத்தவனா தான் இருப்பான். ஆனா எப்போ நான் இந்த பூமிக்கு போய் ஜீவனை கொடுத்து, சுவாசத்தை, ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து கொடுத்தது, சுவாசம் என்பது யாரை கொடுத்தது? பரிசுத்தாவியானவர். அதாவது இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரு. பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாருமே பெரிய பலத்த காற்று, அதுதான் சுவாசம், அதுதான் சுவாசம், அதுதான் பலத்த காற்று, பலத்த காற்று, பலத்த காற்று, பலத்த காற்று. இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்தது ஜீவன். சுவாசம் யாரு கொடுத்தா?
பரிசுத்தாவி. அப்போ அதைத்தான் சொல்றாரு, பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன், அதை பற்றி எறிய அது பற்றி எறிய விரும்புகிறேன். ஆகிலும் ஒரு ஸ்நானம் பண்ணணும் நான், சிலுவை கடையாளம். அந்த சிலுவையில் மறுபடியும் ஜாக்லினுக்குள்ள நான் எதை வைக்க போறேன்? ஜீவனை வச்சுட்டு பரிசுத்தாவியானவரை அனுப்பி நான் சுவாசத்தை வச்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் மூலமாகவே இந்த பூமியில அக்கினியை போட வைக்க போறேன். நியாய தீர்ப்பு சாத்தானுக்கு கொடுக்க போறேன். ஜாக்லின் மூலமாகவே நியாய தீர்ப்பை சாத்தானுக்கு கொடுக்க போறேன். புரிந்தவர்கள் எத்தனை பேரு? புரிந்தவர்கள் எத்தனை பேர்? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்போ பூமியில நான் எதை போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன். ஆகில ஒரு ஸ்நானம் உண்டு, அதை நான் முழுகணும். அதை முழுகிறதுனா சிலுவையில் ஜீவனை எடுத்து ஜாக்லினுக்குள்ள வச்சு பரிசுத்தாவியானவராலே அக்கினி. அதனால தான் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்த பொழுது பலத்த காற்று உண்டாகி அவர்களுடைய நாவுகளுக்கு மேல என்ன இறங்குச்சு? அக்கினி. நல்ல சொல்லுமா, அவர்கள் நாவுகளுக்கு மேல அக்கினி. அந்த வசந்த வாசிமா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3 வாசிப்பா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதாவது இவருடைய மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சாமா? ஒவ்வொரு நாவுல ஒவ்வொரு நெருப்பு தழல் விழுந்துச்சு. என்ன வந்தா? நெருப்பு. எல்லாருடைய நாவுல நெருப்பு, எல்லாருடைய நாவுல ஒரு நெருப்பு. இப்ப இந்த நெருப்போட நான் சத்துருக்கிட்ட பேச அவனுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்து அவனுடைய வல்லமையை கருக்கிறேன். அவனுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்துல கருக்கி போடுறேன். இப்ப நீங்க வாசிங்க, சோதோம் கொமாரா மேல இறங்கின அக்கினி அந்த பட்டணத்தை சுட்டரிச்சு போட்டது. எகிப்துல இறங்கினது எல்லாம் அந்த பட்டணம், அந்த காரியத்தை என்ன செஞ்சாமா? சுட்டரித்து போட்டது. அடுத்து என்னது? அந்த பொன் கன்று குட்டி மேல இறங்கின அக்கினி அந்த பொன் கன்று குட்டிகளை சுட்டரித்து போட்டது. இதை எதுக்கு சொல்றேன்? அப்ப சத்துருக்கு மேல நான் சொல்றேன் பாரு, சாத்தானே, என் மேல, என் சரீரத்துக்கு மேல, என் குடும்பத்துக்கு மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்ல. கையை எடு, உன்னையும் உன்னோட வல்லமையை சாம்பலாக்குற. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அக்கினியை யார் மூலமாக தான் கர்த்தர் கொடுக்கிறாரு? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அக்கினி தான் நியாய தீர்ப்பு. தெரிஞ்சுச்சா? ஒன்று, அந்த அக்கினியை யார் மூலமாக தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு? இன்னொரு வசந்த வாசிக்கலாமே. எபிரேயரின் புத்தக வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம் 1:7. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை தமது ஊழியக்காரரை என்னவாக்க விரும்புறாராமா? அக்கினி ஜுவாலை. நல்ல நீ சாதாரண அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கிற அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே நெருப்பு தலராய் அக்கினி பிளம்புகளாய் தமது தூதர்களை. அதாவது தூதர்கள் என்னன்னா, இதெல்லாம் கடைசி காலம் நடக்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, இனி தூதர்கள் வேகமா பறப்பாங்க, வேகமா நமக்கு செயல்படுவாங்க, வேகமா நமக்கு பணிவிடைக்காரர்களா இருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச காலத்துல இனி சத்துரு இருக்க மாட்டான், சாத்தானின் வல்லமை இருக்காது. இனி சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டே ஆவா. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? அக்கினி ஜுவாலைனா என்ன தெரியுமா? அக்கினி ஜுவாலை 7 காரியம் சொல்றாரு. அக்கினி ஜுவாலைனா எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுமா நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன்? எரிந்து. சொல்லுமா? ஆமா. அதாவது நீங்க எரிந்து கொண்டே இருக்கிற இடத்துல ஒரு என்ன தூசி விழுந்தாலும் உடனே அது என்ன ஆயிரும்? பொசுங்கி போயிரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது, பொசுங்கி போயிரும். நோ, இனி சாத்தாவும் எல்லையில வேலை செய்ய முடியாது. நீ அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே இருப்ப. அடுத்து எரிந்து கொண்டே இருப்ப. 1. 2வது அக்கினி நாவா இருப்ப, அக்கினி பிளம்பா இருப்ப, நெருப்பு தழல் அவியாதே நெருப்பு தழலா இருப்ப, எரியூட்டுகிற பிளம்பா இருப்ப, தீ பிளம்பா இருப்ப, நீ சுட்டரிக்கிற அக்கினியா இருப்ப. ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிற பொழுது, ஆமா அந்த இடத்துல வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிற பொழுது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். வாசிமா. யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகள் வார அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல, அவர் பரிசு
பரிசுத்த ஆவியினாலும். நல்ல விளைக்குமா, அவர் பரிசுத்த ஆவியினாலோ அக்கினியினால. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு. உனக்கு இனி அக்கினியினால ஞானஸ்நானம், அக்கினிக்குள்ள மூழ்கி மூழ்கி அக்கினி ஜுவாலையாக்குற, அக்கினி ஜுவாலையாக்குற, அக்கினி ஜுவாலையாக்குற ஒரு அபிஷேகம் இப்ப இப்ப எரிந்து கொண்டே இருப்ப, எரிந்து கொண்டே இருப்ப, எரிந்து கொண்டே இருப்ப, நீ எரிந்து கொண்டே இருப்ப. சொல்லிரு சாத்தானே, சொல்லு. அவனை சொந்தக்காரரை கூப்பிடுற போல கூப்பிடாதமா, அவனை கூப்பிட போல கூப்பிடும். சொல்லுமா, சொல்லுமா, சாத்தானே என் பக்கத்துல வந்துடாத, பொசிங்கிருவ, பொசிங்கிருவ, பொசிங்கிருவ. வேதத்துல வாசிக்கிற சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் என்ன பண்ணாங்கம்மா? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி. அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தலை. ஏன்னா அந்த அக்கினி ஜுவாலைக்கு மேலான அக்கினி ஜுவாலையா தேவன் அவர்களோடு கூட உலாவிட்டு இருந்தபடினால அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆனா ஒண்ணு, இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களை தூக்கி போடுகிறவர்கள் போடாங்க பாருங்க, அவங்க கருகிட்டாங்க. இனி சாமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி நீ செலுத்துற நியாய தீர்ப்பு சாத்தானே நீ கருக்கிருவ, கருக்கிருவ, கருக்கிருவ. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு என் மேலே ஒரு அக்கினி அபிஷேகம், அக்கினினால் உண்டாகிற ஞானஸ்தானம் என் மேலே, என் மேலே, என் மேலே, என் மேலே, என் மேலே இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வருதுங்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தமது தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலை. இன்னைக்கு கர்த்தர் அதுதான் அக்கினி ஜுவாலை. ஏன்னா ஏன் தெரியுமா நம்மளை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக்கி சத்துருக்குடைய வல்லமை அழிக்க பண்றாரா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வாசிமா, 8வது வேதவசனத்தை வாசிங்க. 8. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்க. நல்லா விளக்கமா இங்க கவனி, என்ன சொல்றாருன்னா, ஏன் தேவன் இதை செய்யறாருன்னா, திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல தேவன் பூமியை யார் கையில் கொடுத்தாரு? மனுபுத்திரன் கையில் கொடுத்தாரு. நம்ம யார் கையில் கொடுத்துறோம்? சாத்தான் கையில் கொடுத்துறோம். இப்போ சாத்தானின் வல்லமையெல்லாம் கருக்கிட்டாரு. ஏன்னா மறுபடியும் தேவன் தனது சிங்காசனத்தை இந்த பூமியிலே போட விரும்புகிறாரு. அதனால இனி இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அக்கினினாலே சுட்டரிக்கப்படணும்னு விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? அக்கினினாலே சுட்டரிச்சுட்டு, அதனால தான் சொல்கிறாரு மத்தேயு எழுதின சுவிசேஷமா, மத்தேயு எழுதின சுவிசேஷமா அந்த களைகளை சுட்டரித்து போடுவார். அவர் களைகளை என்ன பண்ணுவாராமா? களைகளை அவர் என்ன செய்வாரா? 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயு 3ல் வாசிக்கிற பொழுது, கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அவர் என்ன பண்ணுவாராமா? அதுதான் களைச்செடி. சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் என்ன செய்யறாரா? அக்கினியினாலே, களைகளை அக்கினியினாலே, அதாவது களைகள் என்றால் சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களை தேவன் என்ன செய்வாரா? அக்கினியினாலே சுட்டரிச்சு போடுவாரு. அதுதான் நியாய தீர்ப்பு. அதுக்கு பின்பு தேவன் தனது சிங்காசனத்தை இங்க நாட்ட போறார். நல்லா கறந்துட்டுமா, தேவன் இந்த பூமியில தனது சிங்காசனத்தை நாட்ட விரும்புகிறார். தேவன் இந்த பூமியில ராஜரீகம் பண்ண வருவார். இது தேவனுடைய ராஜ்யமா இந்த பூமி மாறப்போகுது. அப்போ தேவனுடைய சிங்காசனத்தை இங்கே ஸ்தாபிக்கணும்னா நம்மளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மளை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரா? அக்கினி ஜுவாலை. சொல்லுமா, அக்கினி ஜுவாலையா, அக்கினி ஜுவாலையா. அப்போ அக்கினி ஜுவாலையா இருந்து அக்கினி ஜுவாலையா நான் மாறது மட்டும் இல்லை. எப்படியாமா? அக்கினி ஜுவாலையா மாறது மட்டும் இல்லை, எண்ணிலிருந்து அக்கினி பிளம்புகள் போய் சத்துருக்குடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கணும். அப்போ இப்போ சொல்லுங்க, என்னவா மாற்றிருக்கிறாரு? என்னவா மாற்றிருக்கிறாரு? அக்கினி ஜுவாலையா என்னை மாற்றிருக்கிறாரு. அக்கினி ஜுவாலையா மாற்றினது மட்டுமல்ல, என்னுடைய நாவிலே கர்த்தர் அக்கினியை போடுறாரு. அதனால தான் ஏசாயால வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது ஒரு குரடை கொண்டு வந்த அக்கினி குரடினாலே ஏசாயாவினுடைய நாவை தேவன் தொட்டார், அல்லது உதடை தேவன் தொட்டார். அதுக்கப்புறம் ஏசாயா பேசுறாரு. நியாய தீர்ப்பு, அந்த எகிப்துக்கு நியாய தீர்ப்பு
மோவாப்புக்கு நியாயத்தீர்ப்பு பேசிட்டே இருக்கிறார் ஏசாயா. அதே போலதான் அது பழைய ஏற்பாட்டின் காலம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல யார் மேல அக்கினி நாவு இறங்குச்சு? சீசர்கள் மேல் அக்கினி நாவு இறங்குனதுக்கு அப்புறம் அக்கினி நாவுக்கு அப்புறம் தாங்க ஒரு பெரிய எழுப்புதல் அப்போஸ்தலருடைய காலங்களில வந்தது. ஆமா, முடவர்கள் எல்லாம் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், மரித்து போனவர்கள் எல்லாம் தேவன் எழுப்ப செய்ததுக்கு காரணம் இனி பெரிய எழுப்புதல் எது வருது தெரியுமா? நான் அக்கினி ஜுவாலையாய் மாறணும். ஆமேன் என்று சொல்லலாமா? வாசிக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம வாசிட்டோம். பவுல் மெலித்தா தீவுக்கு போறாரு. அங்கே விறகு அள்ளி போடுற பொழுது ஒரு சர்பம் அவனை, ஒரு பாம்பு அவனை கவ்விக்கொண்டது. ஐயோ, கவிர்ச்சுன்னு அழுகலாம். அவன் என்ன பண்ணானா? போய் அவன் எதுல உதறினா? அக்கினியில் உதறினான். ஆனா அந்த இடத்துல அழகா இருக்கும், எல்லார் கண்களுக்கு அது பாம்பு, இவங்கனுக்கு பூச்சி. இவங்கனுக்கு என்னவாமா? ஆமா, அப்போ 28. ஆமா, அவங்கனுக்கு அது பூச்சி. அந்த பூச்சியை அப்படின்னு என்னன்னா எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ, இவன் செத்து போயிடுவா. ஏன்னா இப்ப இவனை கவிட்டுக்குது. ஐயோ, பாம்புன்னா படையே நடுங்கும். எல்லாரும் நடுங்குறாங்க. இவன் அவ்வளோதான். ஒரு நாள் மார்ட்டின் லூத்தர் அவங்க என்ன பண்ணிட்டாரா, ஒரு நாள் உட்காந்து எழுதிட்டு இருந்தாரா. சாத்தான் வந்து அப்படியே நின்று பார்த்தானா. அவன் நினச்சிட்டான் சாத்தானை பார்த்து மார்ட்டின் லூத்தர் பயந்துருவான். அட நீ தானே போ, அவ்வளோதான். அதான் அப்பளவே சொன்னேன், பேனை என்ன பண்ணக்கூடாது? பெருச்சாலி ஆக்காது. அது பெருமாளா இருந்தாலும் பூச்சியாக்கி பார்த்தீங்கன்னா அது சின்ன பிரச்சனை. சாத்தானே, உன்னை என்னோட வல்லமை இயேசு சிலுவையில நசுக்கிட்டார், இனி என் வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டேன். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நியாய தீர்ப்பு எது? அக்கினி. அந்த அக்கினியா தேவன் என்னவா மாற்றி இருக்கிறார்? அக்கினி ஜுவாலை. என் நாவுல என்ன இருக்குது? அக்கினி. அப்ப நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானே, உன்னை நான் என்ன செய்யறேன்? இயேசுவின் நாமத்தில் உன்னை கருக்கிறேன். ஏன்னா தேவன் முதல் அவனை எப்படித்தான் அனுப்பினாரு? நீ கருக்கிட்டையே. ஒரு நாள் அதிகாலையில், ஏன்னா அதுதான் நினச்சேன், எப்போவோ சொன்ன வார்த்தை இப்போ எனக்கு கர்த்தர் கனெக்ட் பண்ணார். எப்போனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அதிகாலையில் பெட்டில் விழும்பி அப்படியே உட்காந்துருக்கிறேன். டக்குன்னு கர்த்தர் சொல்கிறார், தீக்கரையாக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ அன்னைக்கு பேசுறதுக்கு இப்போ கனெக்ட் பண்ணி சொல்கிறாரு, இனி எங்கே போய் நின்னாலும் நீ சொல்லணும், சாத்தானே உன்னுடைய வல்லமையை என்ன செய்கிற? தீக்கரையாக்குற, சுட்டெடுத்து போடுற, தீக்கரையாக்குற. இனி என் எல்லைகளில் உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. சரி, பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இப்போ கடைசியாய் வாசிப்போம். ஆமாம், எது? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், பூமியின் வம்சங்களான உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படு. அந்த ஆசீர்வாதம் அடுத்து யாருக்கிட்ட வந்தது? ஈசாக்கு கிட்ட வந்தது. இப்போ வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 26 அந்த ரெகோபத்து வாசியும் அந்த வேத வசனத்தை 22 வாசிப்பா. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நல்ல விளக்கமா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்து நிக்கிறோம். இப்ப நமக்கு தேவன் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராமா? நல்லா சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? எல்லாரும் சொல்லுவா, எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். இப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் யார் கையில இருந்து? ஆபிரகாம் மட்டும் இருந்தது. ஆனா நல்ல விளக்கமா, ஆபிரகாமுக்கு என்ன கவனிங்க, எந்த ஆசீர்வாதம்? யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் இப்ப எப்படி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டானோ, அதுபோல இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார் கையில போயிடுச்சுன்னா பெலிஸ்தன் கையில போயிடுச்சு. யார் எடுத்துக்கொண்டா? பெலிஸ்தர்கள். அந்த வசந்த வாசிங்க, பெலிஸ்தர்கள் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் துறவை எடுத்துக்கொண்டாங்க. வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 26:15 வாசிப்பா. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு 18 வாசிமா. 18 தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேர். நல்ல விளக்கமா, இங்க முக்கியமான காரியம். நல்ல விளங்க, தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய துறவை இப்ப யார் வெற்றா? ஈசாக்கு வெற்றா. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம பரலோக தகப்பனுடைய துறவு தான் இந்த முழு பூமியோ? பரலோக தகப்பனுடைய மலைகள், காடுகள், மிருகங்கள், ஜீவன்கள் எல்லாமே யாருடையது? என் பரலோக தகப்பனுடையது. ஆனா சாத்தாதை எடுத்துட்டு எனக்கு அவன் விலை கொடுத்துவாங்க. விலைக்கு அதை கொடுக்குறான். எனக்கு என்னோடதையும் எடுத்துட்டு எனக்கு என்ன செய்யறானா? தண்ணி காசு,
காசு. எது டயர்களுக்கு காத்தடிச்சா அது காசு. என்னோட இதையும் எடுத்துட்டு எனக்கே அவன் விற்கிறான். இயேசுவின் நாமத்துல இனி என் தகப்பனுடைய துறவு, என் தகப்பனுடைய ஆசீர்வாத பெலிசனுடைய கையில இருக்குது. இனி நான் மறுபடியும் அதை மறுபடியும் என் தகப்பனுடைய ஆசீர்வாத பெலிசனுடைய கையிலிருந்து இயேசுவின் நாமத்துல நான் மறுபடியும் மறுபடியும் அது என்னுடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணு அது கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. பூமியும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இதெல்லாம் நான் என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும், மீட்டெடுக்கணும். அதை மீட்டெடுக்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டிய நியாய தீர்ப்பு என்ன? அக்கினி. இதே சிம்சோன் என்ன செய்யறா? பெலிஸ்தர்களுடைய விளைச்சலை அழிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறா? 300 நரிகளை பிடித்து அந்த நரிகளிலே தீப்பந்தங்களை, இங்கேயும் அக்னியினால தான் பெலிஸ்தர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். யாரு? சிம்சோன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பெலிஸ்தனுடைய வல்லமையும் அழிக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்தில் அக்கினியின் நியாய தீர்ப்பு. அக்கினியால சுட்டரிக்கிற. சொல்லுமா, சுட்டரிக்கிற. இது ஒன்று மட்டும் சொல்லு, சுட்டரிக்கிற. ஏன்னா நீ அக்கினி ஜுவாலை, உன் நாவு அக்கினி நாவு. நீ அக்கினி ஜுவாலை, உன் நாவு அக்கினி நாவு. ஆமா, அந்த அக்கினி ஜுவாலையினால இயேசுவின் நாமத்தில் எல்லையில தகப்பனுடைய என் ஆபிரகாமுடைய துறவுகளை ஈசாக்கு தோண்டினது போல என் தகப்பனாகிய தேவனுடைய பரலோக ஆசீர்வாதத்தை, பூலோகத்தின் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்துல மறுபடியும் நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கு விரோதமாய் போராடுகிற இருளின் வல்லமைகளை அக்கினினாலே சுட்டரிக்கிற. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுமி நின்று இப்ப நம்ம கேட்க போற என் மேல ஒரு அக்கினி அபிஷேகம். ஆமா, நான் சாதாரணமா திரும்ப சொல்றோமா, சாதாரணமா நீங்க வரல, அல்லது ஏனோ தானோ நீங்க வரல. கர்த்தர் இன்றைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆமா, நீ யாரா வேணாலும் இருக்கலாமா, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அக்கினியின் வல்லமையை போடுறார். என் மேல ஒரு அக்கினியின் அபிஷேகம். ஆமா, அந்த தாகத்தோடு எழும்பு, தாகத்தோட நில்லு. ஒருவேளை இது நான் பெறுகிறதுக்கு தகுதி இல்லைனால ஒருபோது நினைக்காத. ஏன்னா அவர் ஒரு ஸ்தானம் பண்ணிட்டாரு. அந்த சிலுவையின் ரத்தம் உன்னை சுத்திகரித்திருக்கிறது. எப்ப ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை நீ பானம் பண்ணியோ அப்பவே அதை சுத்திகரிக்கப்பட்டுட்ட. சுத்திகரிப்பு ஒண்ணு, சுட்டரிக்கிறது ஒண்ணு முக்கியமான ஒரு வார்த்தை. அதனால நீ ஏசப்பா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டுட்ட. இப்போ சுட்டரிக்கிற அக்கினி உண்மையில இறங்குது. ஆமா, இன்னையிலிருந்து இனி உன் எல்லையில சாத்தான் ஜெயிக்க கூடாது, சத்துரு ஜெயிக்க கூடாது. ஆமா, இயேசுவின் நாமத்தில் அவன் சுட்டரிக்கப்பட்டவ, தோற்று போனவ, கருக்கப்பட்டவ. ரீகா தாடா ராகா தாடா ராபா லாபா தாடா ராகா தாடா ராபா தாடா ராபா லாபா லேகா தோஷா கா தாலா ரேகா தாடா ராகா தாடா ராபா தாடா